ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா தீப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கிய சிறந்த 5 திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தமிழ், ஹிந்தி இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5வது இடத்துல இருக்கிறது கத்தி. ஸோ கத்தி பொறுத்த வரைக்கும் படம் ரிலீஸ் ஆன டைமில் பயங்கர வரவேற்பு கிடச்ச ஒரு திரைப்படம். அது இல்லாமல் கத்தி படத்தில் டைலாக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அனிருத் கூட, அதாவது மியூசிக் டைரக்டர் அனிருத் கூட ஃபஸ்ட்டு கொலாபரேஷன் இந்த படத்தில் தான் ஏஆர் முருகதாஸ் இணைஞ்சார். அதேமாதிரி விஜய்க்கு ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த படத்தில் அனிருத் கொடுத்துருப்பாரு. படத்தில் பாடல்கள்லாம் ஹிட்டு. அதை தாண்டி அந்த விவசாய கான்செப்டில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது வந்து வேறு லெவலில் இந்த படம் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்டு இது விஜய் அவர்கள் கேரியர்லேயே இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். முருகதாஸ் அவர்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக அமைந்தது அவரோட சினிமா துறையில். அதுக்கடுத்து 4வது இடத்துல இருக்க திரைப்படம் கஜினிங்க. ஸோ கஜினி பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படின்னு ஒரு புதிய கான்செப்டை ஏஆர் முருகதாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். அது ரொம்ப வைரல் ஆச்சு. அதை தாண்டி சூர்யாவோட கேரக்டர், கெட்டப்ஸு, அவரோட எந்த அளவு பாடி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. அதை தாண்டி சூர்யா, அசின் இவங்களோட லவ் போர்ஷன்ஸ் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சுங்க. கஜினி பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இசையமைச்சார். ஹாரிஸ் ஜெயராஜ் பாடல்கள், அவரோட இசையில் பாடல்கள்லாம் செம்ம ஹிட்டு அப்படின்னே சொல்லலாம். சூர்யா வந்து பயங்கர ஸ்டைலாகவும் காமிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு ரகடான சூர்யாவும் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதை மாதிரி 2 கேரக்டர் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கடுத்து 3வது இடத்துல இருக்கிறது ரமணாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏஆர் முருகதாஸ் கூட இணைந்த ஒரு திரைப்படம் இது. அதை தாண்டி ஏஆர் முருகதாஸ், இளையராஜா அவங்க காம்பினேஷனில் வந்து ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ப்ளசண்ட்டான சாங்ஸ்லாம் இந்த படத்தில் இளையராஜா கொடுத்துருப்பாரு. அதை தாண்டி இந்த படத்தோட கான்செப்ட் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இன்றைக்கும் பேசப்படுது. ஏன்னா அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்து ஏஆர் முருகதாஸ் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருந்தாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு மெகா பிளாக் பஸ்டருங்க. அதுக்கடுத்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படமான தீனா, இதான் 2வது இடத்துல இருக்குது. தீனா பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கு ஒரு சூப்பரான மார்க்கெட்டை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஸ்டார் பேஸில் இருந்த அஜித்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன திரைப்படம் அப்படின்னா கூட இந்த தீனாவை சொல்லலாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில் படத்தில் பாடல்கள்லாம் செம்ம ஹிட்டுங்க. இந்த படத்தில் அஜித் வந்து ஒரு கேங்ஸ்டராக பண்ணியிருப்பார். ஒரு சூப்பரான கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு எமோஷன் ஒன்று இருக்கும். அதையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணிருப்பார் ஏஆர் முருகதாஸ். இந்த படத்தில் டைலாக்ஸாக இருக்கட்டும், மாஸ் சீக்வன்சஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாரு ஏஆர் முருகதாஸ். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி அஜித்துக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் தலை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த மாதிரி ஒரு மாஸ் கேரக்டர் அஜித் இந்த படத்தில் பண்ணியிருந்தார். அடுத்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்பர் 1 ஸ்பாட் இது வந்து துப்பாக்கி தாங்க. ஏஆர் முருகதாஸ் எவ்வளோ படம் இதுக்கப்புறம் இயக்கினாலும் சரி, இனிமேல் வந்தாலும், ஆல்ரெடி போனதாக இருந்தாலும் சரி, அவரோட கேரியரோட பெஸ்ட் திரைப்படம் அப்படின்னா துப்பாக்கி தான். தமிழ் சினிமாவிலே ஒரு முக்கியமான திரைப்படம் தான் துப்பாக்கி அப்படின்னு கூட சொல்லலாம். இளைய தளபதி விஜய் வந்து ஒரு செம்ம ஸ்வாகில் இருந்தார். அப்போது ஒரு ஸ்டைலிஷான விஜய் அந்த படத்தில் நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் ஒரு சூப்பரான சீக்வன்சஸ், அதை தாண்டி எக்ஸலண்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட எக்ஸலண்ட்டான ஒரு பிஜிஎம் எல்லாமே கொண்ட ஒரு கமர்ஷியல் ப்ளஸ் ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் மூவி தான் துப்பாக்கி. துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆன டைமில் மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு தாங்க சொல்லணும். விஜய் கேரியர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக துப்பாக்கி அமைஞ்சதுங்க. இதை மாதிரி பல்வேறு நல்ல திரைப்படங்களை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கொடுத்துருக்காருங்க. அதில் நம்பர் 1 என்றைக்குமே துப்பாக்கி தான்.